நம்ம தமிழ் குக்கிங் லேடி சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை சம்சா. இதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 200 கிராம், எண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மாவு பசைகிறதுக்கு. சம்சாவுக்குள்ளே வைக்கிற மசாலா பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பல்லாரி 3, உருளைக்கிழங்கு 2, மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ரவை 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், வத்தல் பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பல்லாரி பொடிசாக வெட்டிக்கிடணும், உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சுக்கிடணும், மிளகாய் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும், புதினா இலை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். எல்லாம் நம்ம எல்லாம் நறுக்கி பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கை விட்டு கூட பிசைஞ்சு வச்சுக்கிடணும். கோதுமை மாவில் கொஞ்சம் 2 டீஸ்பூனு நல்ல எண்ணெயை சூடாக்கி அந்த மாவில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு சப்பாத்தி மாதிரி லேசாக போட்டு விட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் திருப்பி நம்ம சப்பாத்தி போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு தோசைக்கல்ல சப்பாத்தி சும்மா எண்ணெய் விடாமல் சும்மா சப்பாத்தி இலை போட்டு லேசாக சூடு அந்த பபுள்ஸ் மாதிரி வரும், அந்த மாதிரி போட்டு சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மசாலா நீளமாக வெட்டி வச்சுக்கணும். வெட்டி வச்சுக்கிட்டு அதை கோன் ஷேப்பில் இப்படி திருப்பி மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணதை 1.5 டீஸ்பூன் அதில் வச்சு சம்சா மாடலில் சம்சாவை மாதிரி வச்சு அதுக்குள்ளே மசாலாவை அதில் வச்ச பிறகு நம்ம கொஞ்சம் மைதா மாவு கலக்கி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் இது மடக்கி வைக்கிறதுக்கு நல்லா ஒன்று போல் அதில் மடக்கி இருக்கும். திருப்பி மடக்கி வச்சா சம்சா ரெடியாக இருக்கும். திருப்பி நம்ம ஒரு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம சம்சாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு பொரிச்செடுத்தா சம்சா ரெடி. ரொம்ப குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிச்ச வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்ம சம்சா ரெடி பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.